ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல் புக்ஸ் வித் பவி. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த புக் சம்மரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜப்பானில் இருக்கிற மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இக்கிகாய். இக்கிகாய்னா என்ன அர்த்தம்னா, இக்கி மீன்ஸ் வாழ்க்கை, கை மீன்ஸ் அர்த்தம். அப்போ வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக அவங்க வாழ்கிறது தான் அந்த இக்கிகாய்ன்ற கான்செப்ட். இதில் முக்கியமாக அவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் தான். அவங்க 90% பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான் உணவாக எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹரா ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அவங்க உணவு முறையில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க சாப்பிட்றப்ப அந்த உணவை பொறுமையாக ரசித்து ருசித்து அந்த உணவுக்கான மரியாதையை தந்து சாப்பிட்றாங்க. இது மூலியமாக அவங்க அந்த உணவுகளில் இருக்கிற சத்துக்கள் அவங்க உடம்புக்கு முழுமையாக போகுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அதாவது ஜப்பானியர் மக்கள் 14 வயசுலேயே அவங்களுக்கான ஒரு நண்பர்கள் கூட்டத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வெறும் அரட்டை அடிக்கிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல், அந்த ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அதே அளவுக்கு அவங்க நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் தராங்க. ஜப்பானில் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அழகாகவே இருப்பாங்க. அவங்களோட இளமைக்கும் அழகுக்கும் ரகசியத்துக்கு முக்கிய காரணம் அவங்களோட ஸ்மைல் தான். அவங்க லைஃப்பில் என்ன கஷ்டங்கள் இல்லை எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங்கோட தான் இருப்பாங்க. அதுக்கு ரீசனும் ஒன்று இருக்குது. நம்ம சாதாரணமாக கோவப்படுறப்ப 48 நர்வ்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் ரியாக்ட் ஆகும். அதே நம்ம சிரிக்கிறப்ப நம்மளுக்கு வெறும் 17 நர்வ்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ எப்பொழுதுமே அவங்க லைஃப்பில் அவங்கள சுற்றியும் சரி அவங்களும் சரி ஹாப்பியாகவும் ஸ்மைலிங்காகவும் அவங்க லைஃப்பை வாழுவாங்க. இப்படி அந்த ஜப்பானிய மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தன்னை வச்சுக்கிறதுனால அங்கே பிளட் ப்ரெஷருங்கிற நோய் 35% கம்மியாகவே வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஆராய்ச்சியாளர்கள். ஜப்பானில் ஒக்கினாவான்ற கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பழங்கள், பூக்கள் இது எல்லாத்தையும் தன்னோட தோட்டத்தில் விளைய வச்சு அதை மக்களுக்கும் தராங்க. ஸோ இது மூலயமா அவங்க மனசு ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உணர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாளையில் அவங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, காலையில் ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவங்க லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இந்த 5 விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க. உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா இந்த இக்கிகாய்ன்ற புக்கை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு எந்த புக்கோட சம்மரியை வீடியோ பண்ணலான்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.